ஜூலை 3, 2025 இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. டுடேஸ் பைபிள் verse Genesis 17:19. God said, "No, but Sarah your wife shall bear you a son, and you shall call his name Isaac." ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆவியானவரே, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜாதி ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகி சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. அப்பா, என்று வாக்குத்தத்தம் கொடுத்தீர் என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாட்களில் அநேக ஜனங்களுக்கு அப்பா பிள்ளை இல்லாமல் அழுது கொண்டு இருப்பாங்க என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரே, அப்பா அப்படியாய் கூட பிள்ளை இல்லாமல் வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனை. இன்றைக்கு ஆவியானவரே, நீரா அவர்கள் குடும்பங்களில் போயிட்டு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனை. இப்பொழுது இறங்கோ ராஜா. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், வீத்திருந்த தேவன், வீரோடு இருக்கின்றேன் தகப்பன். அப்பா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னீர் என் தகப்பனை. இன்றைக்கு கூட ஆவியானவரே, பிள்ளை இல்லாமல் ஆவியானவரே கதறி கொண்டு இருக்கோம் ஒவ்வொரு சகோதரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா. ஆவியானவரே, கத்தாவை வேதத்தில் ஆவியானவரே, ஆபிரகாம் சாரால வயது சென்று 100 வயது ஆன அவர்களும் கர்ப்பம் சத்த சாராளின் ஆவியானவரே, அவர்களுக்கு நீ மனம் இறங்கி அப்பா 100 வயதிலும் பிள்ளை பெரும்படியான பலத்தை கொடுத்த என் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீரல்லவோ கத்தாவே. இன்றைக்கு கூட அப்பா பலவிதமான பலவீனத்தினால குழந்தை பெற முடியாது இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரனும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு நீர் அதையெல்லாம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றி போடுகின்ற தேவன் நீரல்லவோ கத்தாவே. இன்றைக்கு கூட இறங்குவீராக. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா அவர்களே. அப்போ புது சிருஷ்டியை மாற்றுங்க. சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கு என்று சொன்னார்களோ அந்த பலவீனம் எல்லாம் இனி இல்லாதபடிக்கு நீர் அனைத்தையும் எடுத்து போடுவீராக. தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ஆவியான. கர்ப்பத்தில் அநேக பிரச்சனைகள், கர்ப்ப கட்டி இருக்கு, கர்ப்ப வாய் திறக்கல அப்படின்னு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றி போட நீர் வல்லவராய் இருக்கின்றீர் என் தகப்பனை. இன்றைக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவரே, பிள்ளை பெற முடியாது என்று சொல்லி கூட அவர்களை சொல்லியிருப்பாங்க ஆவியானவரே. இல்லை என்ற இடத்துல இருக்கு என்று ஆவியானவரே, நீர் அற்புதத்தை செய்கின்ற என் தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே. உங்களால் முடியாது, உங்களால் பிள்ளை பெற முடியாது என்று டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆவியானவரே, டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் நீர் அல்லவோ கத்தாவே. இன்றைக்கு பெற முடியாது என்று சொல்லியிருக்கிற அவங்களுக்கு உங்களால் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்க போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஆவியானவரை இப்பொழுது இறங்கோ ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி அப்பா, நன்றி தகப்பனை. இன்றைக்கு நிரப்புங்க. அந்த சகோதரனுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சகோதரன் மேலேயும் நீர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. அவர்களுக்கு இருக்கும் எல்லா பலவீனத்தையும் இன்றைக்கு மாற்றுவீராக. அன்பு சகோதரனை துதிங்க, ஜெபிங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிங்க. அநேகரால் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பிசாசு கொண்டு வர மனமடிவு அதெல்லாம் நீங்க விட்டு ஆண்டவருக்குள்ள வந்து துதிங்க, ஜெபிங்க. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நீங்க
ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த வேதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் நடந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தர வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரை இப்பொழுது நிரப்புங்க 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 ராஜா. இன்றைக்கு கூட ஆவியானவரை ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க ஆவியானவரை. சரீரத்தில் நீர் அப்பா எல்லா உறுப்புகளையும் ஆவியானவரை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. என் தகப்பனை வழிவகுத்து தருவீராக. கர்ப்பத்தின் கனியை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம். என் தகப்பனை இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இது ஆண்டவரால் உண்டானது என்று சொல்லி அப்ப உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இறங்க ராஜா. இருவரையும் தொடுவீராக. அன்பு சகோதரி சகோதரனே, உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவரை நிரப்புங்க ராஜா நிரப்புங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆவியானவரை உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. இன்றைக்கு கூட என்னோடு கூட செபித்த ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு சகோதரன் மேலும் ஆவியானவரை நீர் ஆவியானவரை உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. பிள்ளை பெரும்படியான ஆசீர்வாதத்தை நிரப்பினீரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மெய்ப்பெரிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.